T20 உலகக்கோப்பை 2024 கிளைமாக்ஸை எட்டிடுச்சு. முதல் செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் ஆடுறாங்க. ரெண்டாவது செமிஃபைனலில் இங்கிலாந்தும் இந்தியாவும் ஆடுறாங்க. இப்போது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் கயானாவில் தான் ரெண்டாவது செமிஃபைனல் நடக்குது. இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதுறாங்க. இது இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்குது. அதே நேரம் வெஸ்ட் இண்டீஸில் காலை 10 மணிக்கு இது தொடங்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே போட்டி இரவு தொடங்குறதுனால இங்கே இந்திய நேரப்படி நாளை காலை 6 மணிக்கு அந்த போட்டி தொடங்குது. சரி, இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்தியா இங்கிலாந்து போட்டிக்கு இடையான அந்த கயானாவில் நடக்கிற போட்டியில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு 83% இருக்குங்கிறாங்க. அப்போ மழை பெஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அதாவது கூடுதலாக ரிசர்வ்டு டே அப்படின்னு சொல்லிட்டு முந்தின போட்டிகளுக்கெல்லாம் ஒதுக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம், அதாவது 250 நிமிடங்கள் தான் அவன் ரிசர்வ் அவராக ஒதுக்குறான். இப்போ மழை வந்துருச்சு, போட்டி நடக்கலை அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே பகலில் விளாட்றாங்க. பகல் 10 மணிக்கு ஆடுறாங்க. அப்போ மேக்ஸிமம் 1-1:30 மேட்ச் முடியணும். அப்படி மழை முடியலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் ஒதுக்குறான். அதாவது 1:30லேருந்து 5:30 வரைக்கும் அந்த 5:30 மணிக்குள்ளே போட்டியை நடத்தி முடிக்கணும். அப்படி முடியலை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த குரூப்பில் அவங்க வகிக்கிற குரூப்பில் யார் முதல் இடத்துல இருக்காங்களோ அவங்க டைரெக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஏ குரூப்பில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறதுனால மழை போட்டி கைவிடப்பட்டால் இந்தியா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த குரூப்பில் இங்கிலாந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. சப்போஸ் 2 பேரும் முதல் இடத்துல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு முந்தி லீக் போட்டிகளில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானாக சொல்கிறேன். லீக் போட்டிகளில் பார்த்தாலும் இந்தியா முதல் இடத்துல இருக்காங்க, இங்கிலாந்து 2வது இடத்துல தான் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் மழை போட்டி கைவிடப்பட்டால் அது இந்தியாவுக்கு சாதகமாக மாறி இந்தியா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதே கதி தான் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி அங்கே நைட்டு நடைபெறதுனால அவன் என்ன பண்ணுறான், நைட்டு ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 8:30 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 11:30-12 மணிக்கு முடியணும். அப்படி முடியலைன்னா ஒரு 60 நிமிஷம், 1 மணி நேரம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான். அப்படி அதில் முடியல அப்படின்னா மறுநாள் ரிசர்வ் டேயை வச்சு ஒரு 4 மணி நேரம் கொடுக்குறான். எப்படி பார்த்தாலும் அந்த 5 மணி நேர கணக்கு தான் 250 நிமிடங்கள். 5 மணி நேரம் கூட கிடையாது, 4 மணி நேரமும் 10 நிமிஷம். இதுதான் ரிசர்வ் டே. இந்தியாவுக்கு பகலில் நடக்கிறதுனால கண்டினியூவாக அந்த ஒரு 4 ஹவர் 10 நிமிஷம் கொடுக்குறான். சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் டயத்துக்கு நைட்டு நடக்கிறதுனால முந்தின நாள் 1 மணி நேரமும் அடுத்த நாள் 3 மணி நேரம் 10 நிமிஷமும் கொடுக்குறான். இதுதாங்க மழை இந்தியாவுக்கு சாதகம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரைட்டு, ஓகே. இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடுமையான 2022 T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் இங்கிலாந்துக்கு எதிராக 10 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதிலெல்லாம் விராட் கோலி நம்ம கண்கொண்டு பார்க்கவே சகிக்காது. அவ்வளோ சோகமாக அழுத மூஞ்சியோட வெளியே வருவாங்க. படுதோல்வியை சந்திச்சாங்க. அந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த போட்டி இருக்கும்னு இந்திய ரசிகர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதே போல தான் ஆஸ்திரேலியா 2023 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் இந்தியாவை அடித்து கப் எடுத்தாங்க. இந்தியா இந்திய ரசிகர்கள் எல்லாம் சோகத்தில் கண்ணீர் கடலில் மூழ்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சூப்பர் 8 போட்டியில் ஆஸ்திரேலியாவை அடித்து விரட்டி நாக் அவுட் போட்டிக்கே வரவிடாமல் செஞ்சுட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. அதே போல் இங்கிலாந்துகிட்ட இன்னும் பாக்கி இருக்குது. 2022 வேர்ல்டு கப்பு செமிஃபைனலில் தோற்றதுக்கான அந்த ரிவெஞ்ச் நிச்சயமாக நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நம்புகிறாங்க. நம்மளும் அதை உறுதியாக நம்பியிருக்கிறோம். சரி, இப்போ இந்த செமிஃபைனல் பற்றி பேசியாச்சு. இப்போ இன்னொரு உருட்டு சம்மந்தமாக ஒரு உருட்டு நூல்வை சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் 8 T20 வேர்ல்டு கப் நடந்திருக்கு. இது 9வது T20 வேர்ல்டு கப். இந்த 8 T20 வேர்ல்டு கப்பில் நடத்தின எந்த அணியுமே கப்பை வாங்கினது இல்லை.
அதே போல் இந்த 9வது வேர்ல்டு கப்லையும் நடத்தின வெஸ்ட் இண்டீஸும் அமெரிக்காவும் வெளியே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் கரெக்டாகிடுச்சு. ரெண்டாவது உருட்டு தான் முரட்டு உருட்டு. ஏன்னா இது வரைக்கும் நடந்த 8 உலகக்கோப்பையில் T20 வேர்ல்டு கப்பில் கண்டினியூவாக ஜெயிச்ச, அதாவது லீக் போட்டிகளில் இருந்து ஃபைனல் வரைக்கும் கண்டினியூவாக ஒரு டீம் ஜெயிச்சுட்டு வந்தான்னா அவன் கப்பு வாங்கலை. ஏதாவது ஒரு போட்டி தோற்றுருக்கவங்க மட்டும்தான் கப் அடித்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க. உண்மைதான் அது. 8 வேர்ல்டு கப்பில் எவன் கண்டினியூவாக ஒரு மேட்ச் கூட தோக்காமல் வந்தானோ அவன் கப்பு வாங்கலை. ஏதாவது ஒரு போட்டி தோற்றவன் தான் கப்பு வாங்கியிருக்கான். அப்படி பார்த்தா இந்த தொடரில் இந்தியா ஒரு மேட்ச் கூட தோக்கலை, லீக் போட்டியில் தோக்கலை, சூப்பர் 8ல் தோக்கலை. அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு போட்டி கூட தோக்கலை, லீக்லையும் தோக்கலை, சூப்பர் 8லையும் தோக்கலை, செமிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வாய்ப்பு கிடையாது. இங்கிலாந்து ஒரு போட்டி தோற்று வந்திருக்கிறான். அதனால் இங்கிலாந்துக்கோ ஆப்கானிஸ்தானும் தோற்று வந்திருக்கான். ஆப்கானிஸ்தானுக்கோ இவங்க 2 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு தான் கப்பு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க பாருங்க. பயங்கரமான உருட்டு. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஒரு ஜெர்க்காக தான் ஆகுது. என்னடா சொல்கிறாங்க, ஒருவேளை உண்மை ஆயிருமோ அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணுது. ஆனாலும் இந்த ஆறுடங்கள் பழிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம கணிப்பு. இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்குறோம், ஃபைனலில் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.